தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசையான இன்று இதை செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் விதி மாறும் நேரமாக அமைகிறது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல ரிஷபராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று, சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய தனுசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த வைகாசி மாத அமாவாசை எப்போது வருகிறது, தேதி, நேரம் மற்றும் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷப ராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகவும் வைகாசி அமாவாசை 2025 திதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் கேலண்டர்களின் அடிப்படையில் 12 மாதங்களில் 2வது மாதமாக வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை அமாவாசை போல விசேஷமானதாகும். ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ரு சாபம் போக் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும். வைகாசி அமாவாசை 2025 திதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி அமாவாசை 2025 ஆண்டு தேதி மற்றும் திதி நேரம் இப்போது என்று பார்க்கும்போது வைகாசி அமாவாசை 2025 மே 26 அன்று வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் மே 26 2025 11:30 காலை வரை நிகழ்கிறது. இந்த வைகாசி அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் மே 27 காலை 9:10 மணி. அதே போல மே மாதம் 26 திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த காலை 9 மணி அளவில் முடிகிறது. அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை 2025 திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானதும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வைகாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை திதி 11 மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக 1 மணிக்குள் தருவது நல்லது. இந்த வைகாசி அமாவாசை 2025 கிரகங்களுடைய சேர்க்கை என்ன என்று பார்க்கும்போது சந்திரன் உச்சம் பெறும் நாளில் 2025 வைகாசி அமாவாசை அன்று சந்திரனை வழிபடுவது உகந்தது. சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் முழுமையான உச்சம் பெறுவார். ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது. வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் 2 ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷபராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது ஏற்படும். அதாவது ரிஷபராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் அடைந்து பயிற்சியாகும் போது இந்த வைகாசி அமாவாசை திதி ஒன்றும். அந்த வகையில் தனுசு ராசினியர்கள் இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய நாளில் செய்யக்கூடியவை என்ன, அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் தனுசு ராசினியர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை போன்று இந்த வைகாசி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக அமைகிறது. அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும். பூமியில் 1 ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும். அது உங்களுடைய வாழ்வில் இடையூறுகளை தாண்டி வர உதவிகரமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் சனி கோவிலில் கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, இரும்பு துண்டு, நீல மலர் தானமாக கொடுத்து வணங்க
வணங்கவும், சனி மந்திரத்தை 101 முறை ஜபிக்கவும். அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு வரும் கோபம், கெட்ட பலன்கள் ஆகியவை நீங்கி நல்ல நன்மைகள் உங்களை தேடி வரும். பசுமாட்டிற்கு பழங்கள் வழங்கலாம். இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஓங்கும். நேரில் எல்லை கரைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்கள் இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. துளசி இலையை பறிக்க கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு உண்ணக்கூடாது. நீண்ட தூரம் பயணம் கூடாது. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். 21 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும். அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது தனுசு ராசினியர்கள் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதமிருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். மேலும் அன்று குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும். அதனால் தலைமுறை செழிக்கும். ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வழிவகுக்கும். அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர இருக்கிறீர்கள். சொந்த வீடு அமையும் பாக்கியம் ஒரு சிலருக்கு ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து காரணமாக வழக்குகள்ல உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. பிரசித்தி பெற்ற திருத்தல யாத்திரை ஒன்றும் கிடைக்க இருக்கும். காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. அதே போல சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் ஒரு சிலர் புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.